நம்ம வந்து நியூ ட்ரிபிள் கனி பாய் பிரியாணிண்ணா. நம்ம வந்து மவுண்ட் ரோடு இதுலேருந்து வந்து நம்ம இங்கே கடை வச்சுருக்கோம். நம்ம வந்து சிக்னல் யூனியன் பிரிட்ஜிலேருந்து நம்ம கடை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வந்து பீஃப் பிரியாணி 120, பீஃப் பிரியாணி இருக்குது 120. அது இல்லாமல் சிக்கன் பிரியாணி நம்மள்ட்ட இருக்குது 120 தான். ப்ளஸ் வந்து நம்மள்ட்ட வந்து 65 பிரியாணி அவைலபிளில் இருக்குது, அது 130. 65 வந்து 100 கிராம் 50 ரூபா. போன்லெஸ் வந்து 100 கிராம் 60 ரூபா. ரைஸ் நல்லா இருக்கு. என்ன ரைஸ் யூஸ் பண்றீங்க? நம்ம பாஸ்மதி தானே யூஸ் பண்ணுறோம். ஆமாம், நல்லா இருக்கு. ரெண்டுமே சிக்கன் எல்லாமே லெக் நிறைய போட்டிருக்கீங்களா? ஆமாம், லெக்கு எல்லாம் சம்திங் எல்லா பீஸுமே இருக்கு. நேற்றுக்கு வந்து 1 மணிக்கே காலி ஆகிட்டு சொன்னாங்க. ஆமாம், நேற்று கொஞ்சம் க்ரௌடு. வெள்ளிக்கிழமை நம்ம பிஸ்னஸ் நல்லா இருக்கேன். காலேஜ் பசங்க இது வந்தனால. ஆமாண்ணா, டேஸ்ட் நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்து நீங்களே சொல்லுங்கண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று நாங்கள் ஒரு மணிக்கு வந்தோம். எங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு டைம் கிடைக்கல, அந்த அளவுக்கு ஃபுல் க்ரௌடு காலி ஆகிடுச்சு. இன்னைக்கு 1 மணி ஆயிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் பிரியாணி தான் இருக்குது. ஆல்ரெடி பாதிக்கு மேலே காலி ஆகிடுச்சு. அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. சாப்பிட்டு பார்க்குறேன். போடுங்க. அது 65 ஃப்ரை பண்ணுறேன். நீ எவ்வளோ நாள் இங்கே பிரியாணி சாப்பிட்றேன்? நான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு ஏற்கனவே எப்போ சாப்பிட்டீங்க? ஒரு நாள் சாப்பிட்டேன். செம்மையாக இருந்தது. மாமா போட்டு வந்துட்டேன். அப்படியா? ரெகுலராக இங்கே வந்து சாப்பிட்றீங்க? இதோட ரெகுலர் இங்கே தான். அல்டிமேட்டாக இருக்குது பிரியாணி. நம்ம ஒரு ரேட்லாம் ஒருத்தா கரெக்டான ரேட் தான் போடுறாங்க. அதே மாதிரி பீஸ் நல்லா இருக்கிறாங்க. இதே போதும். அவர் நிறைய சாப்பிட்லாம் இங்கே. நேற்று நான் வந்தோம் இங்கே சாப்பிட்லான்ட்டு, கிடைக்கவே இல்லை. காலி காலி ஆமாம், ஃபர்ஸ்ட் நாள் வரும்போது காலி அது. அப்படியா? இப்போ இருந்தது எனக்கு போட்டு கொடுத்தாங்க. தரமாக இருக்கு. அப்புறம் போயிட்டு இப்போ வந்து நீங்கள் பிளான் பண்ணி வரோம். நல்லா இருக்கு. பொருள் நல்லா இருக்கும், சுத்தமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக இருக்கிறாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஓகே, ஒரு நல்லா இருக்கும். நாங்கள் சாப்பிட்டு அள்ளி அள்ளி போடுறாங்க. சூப்பராக இருக்குது. அள்ளி பீஸ் அள்ளி மனசார அள்ளி போடுறாங்க. சூப்பர் ஒர்த்து. ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். எல்லோரும் பாட்டு எல்லோரும் பாட்டு பாடுங்கள், என்னோடு சேர்ந்து வாருங்கள். இசை தேடுங்கள், இடி பாடுங்கள். நமக்கு தானே ஏனுங்க, இங்க வந்து பாருங்க, பிரியாணி வேற லெவல்ல இருக்குதுங்க. ஓஎம்ஆர்ல அசத்துறாங்க, வந்து பாருங்க. சீக்கிரம் சாப்பிட்டு போலாம். யோ, நீ வந்து பிரியாணி சாப்பிட மட்டும் தானே வந்திருக்க. எல்லாத்தையும் வந்து இங்க ஃபன் பண்ணி பிரியாணி பத்தி பேசியானா இப்படி பண்றது? சாப்பிட்டா பார்த்து 50 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுங்க. நான் காசு ஏய், தரேன். நீ காசு தரேன். தெரியாது. அதெல்லாம் பெரிய புடி. என்ன பேசுறது? நீ போய் நின்னா அதெல்லாம் பேசுறது, அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா விட்டுருவேன். பாப்பா கொண்டே கூப்பிட்டுருவாங்க. போயிட்டு கூப்பிட்டு ஏங்க கை கொண்டு வரோம். நான் ஒரு மட்டன் தலைவா, இங்க எடுங்க தலைவா. மட்டும் இல்லடா, beef தலைவா. சிக்கன் பிரியாணி ஒன்று பார்சல் பண்ணிடுங்க. இப்படி வாங்க, பின்னாடி வாங்க, முன்னாடி போ. ஏனுங்க, இங்க பாருங்க, பூமாம்பட்டிக்கெல்லாம் போவாதீங்க, ஓஎம்ஆருக்கு வாங்க. பெஞ்சில பிரியாணி சாப்பிட்றாரு. உண்மையிலே வேற லெவல்ல இருக்கிறான். சாப்பிடுங்க. நல்லா இருக்கா? நேற்று 1 மணிக்கு வந்து இங்க ஃபுல்லா காலியா பிரியாணி, சுத்தமா இல்லையா? அந்த அளவுக்கு கூட்டம் வந்துருக்கீங்க. ஓஎம்ஆர்ல பாத்தீங்கன்னா இங்க விஹெச்எஸ் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட் சூப்பரா இருக்கு. நானே வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டேன். நேற்று தான் சொன்னாங்க இதை பத்தி. இங்க வந்தாதான் தெரியுது எந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்கு. பிரியாணி நல்ல குவான்டிட்டியோட பீஸ்லாம் அருமையா இருக்குது. அவர் ஏதாவது பேச விடுங்க. முதல்ல நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு பிரியாணி. ஏனுங்க, தரமா இருக்குதுங்க. ஒரு பாருங்க, பேச்சே வரல. அவ்வளோ அருமையா இருக்கு. ரைஸ்ல பாத்தீங்கன்னா முட்டை
நல்லா இருக்கு மசாலா பிரியாணி, நல்ல மசாலா ஊறி இருக்கு. இவரெல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி மதியம் லஞ்சு முடிச்சிட்டாரு, இருந்தாலும் திரும்ப சாப்பிடணும்னு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காரு. சிக்கன் இந்த முட்டை வந்து வீடியோக்காக வச்சிருக்காரு, இல்லைன்னா நிறைய காலி ஆயிட்டு இருக்கும். இப்போ சாப்பிடுங்க. இந்த லெக் பீஸ் பாருங்க, நல்லா இருக்கு. இது வந்து 2வது பிளேட் சாப்பிடுறாங்க. ஃபர்ஸ்ட் பிளேட் உங்களுக்கு யாருக்கும் வீடியோல காமிக்கல. சார் 3வது முட்டை கொண்டாடி சாப்பிடு. எனக்கு இல்ல சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இல்ல வச்சு நல்லா இருக்கு. இங்கே கத்திரியா புதிய சம்மர் ஐயா, அந்த பிரியாணியை பத்தி உங்க கருத்து சொல்லுங்க. தண்ணி வேணும். ஓ, 2வது பிளேட் சாப்பிட்ற இப்போ தண்ணி குடிக்கணுமா? பாருங்க, எங்க கூட இன்னொருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து சாப்பிடாம இருக்க முடியல அவரால். நாங்கள் சாப்பிட்றத பார்த்து வீடியோ எடுத்துட்டு நான் எனக்கு வேணாம் வீடியோலாம் சாப்பிட்டே ஆகும்னு சொல்லிட்டு அடம்பிடிச்சு OMR ஸ்டார்ட் ஆகிற இடத்துல, ராஜீவ் காந்தி ரோடு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல நாங்கள் 65 எடுத்து VHS ஆப்போசிட் எடுத்து தரமா இருக்கு பிரியாணி. எப்பயுமே 1 hour தான், 12 o'clock வருவாங்க, 1:30 முடிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரியாணி, தரமான பிரியாணி. கூட்டம் அதிகமா இருக்கு. நாங்க வந்து கொஞ்சம் சீக்கிரமா வந்துட்டோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 12:30 பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து பிரியாணி சூப்பர். பிரியாணி டேஸ்ட் இருக்கு, நல்லா ஸ்பைசியா இருக்கு. இதெல்லாம் நல்ல நிறைய பீஸ்லாம் போட்டுருக்காங்க. நிறைய பீஸ் இருக்கு பாருங்க. சிக்கன் 65 வந்து அருமையா இருக்கு. சான்ஸே இல்லை. பிரியாணியே சாப்பிட மாட்டீங்க, என்ன பண்ணலாம்? இல்லை சாப்பிடுவேன். போய் சொல்லிங்களா? இல்லை அப்படி கிடையாது. இவரு கூட பிரியாணி பிடிக்காது. பிரியாணி ஃபர்ஸ்ட் பிடிக்காது. இங்க சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிரியாணியே லைக் பண்ண ஆரம்பிச்சேன். நம்பாதீங்க, எத்தனை கடையில் பிரியாணி சாப்பிடுறதுனால ஏன் போய் சொல்ற வீடியோ? பிரியாணி சாப்பிடாத உயிரோட இதுக்காக தான் வந்திருக்காப்ல இந்த வீடியோக்குள்ளே, இல்லைன்னா இங்க வரமாட்டேன்னு சொன்னார். சிக்கன் ஹலோ, ஓகே ஓவர். ஆமா அங்கே கொடுத்துட்டீங்களா? இது என்ன பீஃபா சிக்கனா?